குடும்ப நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கு. எல்லா உறுப்பினர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வந்து நல்லா இருக்கும். ஒரு வீடு ஒன்று கேட்க அதுக்கு பக்கத்தில் ஒரு காணி ஒன்று வேணும். காணி வந்து கொஞ்சம் பெரிய காணியாக இருக்கணும். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறேன், இதுவரை காலமும் கூடுதலாக எல்லாருமே கேட்குற விஷயம் வந்து அலசின் குடும்பத்தை காட்டுங்கண்டு. அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் பெறும் வரைக்கு தான் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்றைக்கு ஒரு குடும்ப நிகழ்வு ஒன்று நடக்க இருக்குது. அதில் எல்லா உறுப்பினர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். விவரப்பாதைகள்தான் இவர் வந்து ஒன்றை விட்ட தம்பி முதல் குண்டா இருந்தவன் மெலிஞ்சிட்டார். என்னடா அவ்வளோ வெளியே வளர்ந்துட்டாடா. இவர் வந்து காணிஜர். இவர் முதலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு என்னென்னா வந்து எங்களுடைய உண்டை விட்ட அக்கா இருக்கிறா தானே, அவன்ட பிள்ளைக்கு வந்து சாப்பாடு தீர்த்துறாது அன்னம் ஊட்டுற நிகழ்வு வந்து இங்கே நடக்க போது. கூடுதலாக எல்லாரும் என் பேரை பார்த்துட்டு கேட்பீங்க, நீங்கள் கிறிஸ்டியன் தானேன்ட்டு. நாங்கள் கிறிஸ்டியன் தானே. எங்களுடைய அம்மா வழி வந்து ஃபுல்லாக வந்து சைவம், எங்களுடைய அப்பா வழி வந்து வேதம். இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். வேல் வந்து சைவ முறைப்படி இன்றைக்கு அன்னம் ஊட்ட போயினோம். அது என்ன மாதிரி நடக்குது, எங்கே நடக்குதுன்ற விஷயங்களை அப்படியே தொடர்ந்து பாருங்க. நாங்கள் இப்போ அச்சுவேலியில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரி நடக்குதுன்றதை அப்படியே பாருங்கள். கூடுதலாக சொந்த பந்தங்கள் எல்லாருமே தான் நிப்பினம். அப்படியே உங்களையும் காட்டிக்கொள்கிறேன். இவா பார்த்தா இவா தான் உமாண்டி. இங்கே வாங்க உமாண்டி. இவா வந்து எங்களுடைய அம்மாவனுடைய தங்கச்சி சியாஜி தான். காய் சொல்லி இங்கே வாங்க. வெளிநாடு இவா உமாண்டி வந்து என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய அம்மாவின் கூட பிறக்கா சகோதரம் இல்லாட்டி எங்களோட இதில் ஒரு இது மாதிரி என்ன உமாண்டி வர மெலிஞ்சு போட்டீங்க. அதுதான் இன்றைக்கு சொந்த பந்தம் எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்துவோம். என்ன சரியா? நிகழ்ச்சி எடுத்தா தொடக்க போது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இவாதான் எங்களுடைய அன்னை, இவாதான் எங்களுடைய அம்மா. அப்பா வேற இளவேலைக்கு போயிட்டார். மற்றது இவர் தொடக்கத்திலேயே வந்துட்டார். இவர் தான் அத்தான். ஆய் சொல்லிவிடுங்க. இவர்கிட்ட பிள்ளைக்கு தான் இன்றைக்கு வந்து அன்னம் ஊட்டுதல் என்னன்னு சொல்லுங்க. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் பிள்ளைகளுக்கு எல்லா சாப்பாடுமே வந்து கொடுக்க தொடங்கலாம். இப்போ அரிசியை அரைச்சி தான் கொடுக்கணும். என்ன பொங்கல் நீங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்கள பாக்குறாங்க தெரியவே இல்லை. என்ன மாதிரி தீத்துறது, என்ன மாதிரி சாப்பிட்றது, என்ன வேத்துறதுன்றதோ கொஞ்சம் தண்ணி பதமா குழச்சி போடு, நல்லா கசிஞ்சு கையில பிணைஞ்சு கொடுக்கணும். 6 மாசத்துக்கு பிறகு தான் தீத்தணும். அது மட்டும் தாய்ப்பால்லாம் கொடுக்கணும். தாய்ப்பால் தனி தாய்ப்பால் மட்டும். அது ஏன் அப்படி கொடுக்குறது, சமைக்காது. 6 மாசத்துக்கு பிறகுதான் வந்து இந்த குழந்தைகளுக்கே வந்து செரிமானம் அடையில போதிய அளவு கொடுத்தா குடல் பெருத்து போடும் சொல்லிட்டு அப்ப சின்ன கொடுக்கலாமா, சாப்பிட கொடுக்கலாம். 3 மாதத்துக்கு பிறகு குழந்தைலாம் கொடுத்தா. அப்ப நாங்க 3 மாசத்துல சாப்பிட்டோம். நாங்க 3 மாசத்துல சாப்பிட்டு தான் இப்படி இருக்கிறோம். நீங்களும் எங்களை வேற இருக்கணும்னா 3 மாசத்துல சாப்பிடுங்க. கோழி 6 மாசத்துல சாப்பிடுங்க. இந்த வேலைக்கு சிறலைக்கு எல்லாம் கொடுக்கறதானே, சோறண்டு இல்லை சிறலைகளுக்கு மாவெல்லாம் நீ அவனுக்கு 3 மாதத்துல பிஸ்கெட் கொடுக்குறது. சின்ன பிள்ளைங்க பிஸ்கெட் தானே கோல்டன் அதெல்லாம் கொடுக்க கூடாதா தெரியுமா? அப்ப முந்தைய காலத்துல வந்து அப்படி செய்திருக்கணும், இந்த காலத்துல இப்படி செய்யணும். 6 மாதம் கொடுக்குறது. அதுக்கு முதல்ல இந்த மாவல் பிஸ்கெட்டுகள் அதெல்லாம் கொடுத்தது சரலைக்கு அதில் கொடுத்தால் வளர்க்குறோம் மாக்கள் பெருக்கி. அதுவும் வந்து ஒரு நல்ல நாள் திருநாளில் நேரம் பார்த்து காலம் பார்த்து தான் செய்கிறது. அதில் என்ன சம்பவம் பண்ணால் வந்து அதில் நான் தான் மாமா வந்துட்டேன். அதனால் இன்றைக்கு நாங்கள்லாம் அந்த உணவு தீர்த்த போகிறோம். முதல் முறையான ஒரு அனுபவம் உண்டு. அதே நல்லா சாப்பிட்றாங்கலாம் தீர்த்தோடும். ஆனால் எங்களை மாதிரி குண்டா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இவனு குண்டா இருந்தவனு மெலிஞ்சாட்டு தெரியல, மெலிஞ்சுட்டு வளர்ந்துட்டான். என்ன சரி பாப்போம். இன்னும் கணக்க பேர் வந்து இந்த இடத்துல நிற்கணும். காய்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் கதைப்போம். அப்படியோ நிகழ்வும் இனித்தான் பூசை எல்லாம் தொடங்க போகுது. தொடங்கிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் நாள். இவருக்கு தான் வந்து இன்றைக்கு அன்னம் ஊட்டுற நிகழ்வு வந்து நடைபெற போகுது. ஆள் நித்துற உள்ளிட்டோம். என்ன கொஞ்ச நேரத்தில் வந்து பூசை இருக்கு. இனித்தான் அன்னம் சாப்பிட போறாரா. வாதானங்களுடைய அக்கா
இந்த கோயிலான் வந்து நிகழ்வுகள் நடக்க போகுது. குலதெய்வம் கோயில் ஏதாவது செய்யக்க வந்து அந்தந்த கோயிலெல்லாம் செய்வினோம். நாங்கள் ராசாத்திலாம் வந்து நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் ராசாத்திலாம் கூட்டி வந்து நாங்கள் அதையும் சொல்ல மறந்துட்டோம். நல்லா இருக்கா? பிள்ளைங்க வாக்கிய வந்து எடுத்த மாவு வந்து தோணும். எல்லாரும் சும்மா அதே தேவைங்க எங்க விமலா நல்லா இருக்கா
சரி வந்த நீங்கள் ஜெயித்து வச்சுட்டு கட்டுவோம் நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சது. இங்கே இண்டையிலேருந்து தான் வந்து ஆளனி சாப்பாடு கொடுக்க போகிறோம். இனி எத்தனை மாசத்துல அந்த அன்னம் ஊட்டுறது? 6 மாதம். 6 மாசத்துல வந்து அன்னம் ஊட்டுவினோம். இதுக்கு பிறகு தான் நாள் சப்பி சாப்பிடுவார். அதுக்கு பிறகு இதுக்கு மேலே சோறு மறைச்சே கொடுக்கல, பால் மட்டும் தான், தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறது. அதுக்கு பிறகு தான் ஹலோ வளர்ந்துட்டீங்க. என்ன வளர்ந்துட்டீங்க? இங்கே ஹாய் சொல்லிவிடுங்க, ஹாய் சொல்லிவிடுங்க. அங்கே மாமா எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பினா ஆள் பார்க்குது. சாப்பிடுவோம் என்ன? இவாதான் எங்களுடைய அம்மாவினுடைய அக்கா, பெரியம்மா. அவன் மகள்ல நுவேல். எங்களோட குடும்பத்துல இப்ப எல்லாரையும் பார்த்தா அந்த முகம் எல்லாமே வந்து அச்சடிச்சு வேர்த்தான் பெரியப்பா வார பெரியப்பா. சரி சாப்பிடும். கோயில் சோறு அந்த மாதிரி வாசம் அடிக்குது. உலசாதம் என்ன சுட சுட சோறு, அதுவும் குலசாதம். இன்றைக்கு தான் வந்து குடும்பவா ராசாத்தியில் போகிறோம். கணக்கு பேர் இருக்கணும். அப்படியோ எல்லாம் நிகழ்வு எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துக்கிறோம். இங்கே தான் நிற்கணும். அப்படியே வீட்டையும் போய் விசிட் பண்ணிவிட்டு போவோம்ட்டு வந்துருக்கிறோம். எல்லா நிகழ்வுக்கும் கொண்டு போனது எல்லாத்தையும் தூக்கி கொண்டாடுறதான் இது. மற்றது பார்த்தீங்கன்னா இங்கால பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்துலேயே இங்கால தோட்டங்கள் செய்யணும். உளுந்து போட்டிருக்கேன்னு சொன்னவர். உளுந்து சோழன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நிலப்பரப்பு. இதில் வந்து விவசாயம் செய்யணும். அதே மாதிரி உங்களை காட்டிட்டு போகிறோம். இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வந்து நல்லா இருக்கும். ஒரு வீடு ஒன்று கேட்க அதுக்கு பக்கத்தில் ஒரு காணி ஒன்று வேணும். காணி வந்து கொஞ்சம் பெரிய காணியாக இருக்கணும். இருந்தால் வந்து அதில் நல்ல தோட்டம் இதுகள் செய்தால் வந்து நல்லா. இதில் வந்து இந்த உளுந்து போட்டிருக்கு பாருங்கள். உளுந்து வளர்கிற நிலைமைக்கு வந்துச்சு. இந்த பாருங்க, இதான் இந்த உளுந்து. இதில் இருந்தான் வந்து உளுந்து பிரிக்கிறது. இவ்வளோ வந்து உளுந்து தான் விதைச்சிக்கணும். இடையிடையில் வந்து சோளம் வச்சிக்கணும். சோளம் இஞ்சால எல்லாம் வந்து சோளம் தான் வச்சிக்கணும். எல்லாம் இஞ்செல்லாம் வந்து வாங்கிக்கணும். இதில் வந்து என்னென்னு சொல்கிறேன், இந்த வயல் இங்கெல்லாம் பகுதியில் வந்து கிணறுகள் எல்லாம் வந்து பெரிய இதாக இருக்கும். கூடுதலாக இந்த புத்தூர், அச்சுவேலி அங்கால பகுதிகளில் மண் நல்ல மண்ணாக இருக்கும். அந்த மண்ணுக்கு வந்து எண்ணத்தை விதைச்சாலும் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வயல் காணியண்டா வந்து சோழன் என்னும் சின்ன நாத்தா கிடக்கு. வயல் காணியண்டா வந்து ஒரு போகம் 2 போகம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதே தோட்ட காணியண்டா வந்து சீசனுக்கு எல்லாமே வந்து போடலாம். இதுதான் வந்து இது இந்த தோட்ட காணி. ஆக தாமரை வந்து தோட்டங்கள் விரும்பவா தாமரை வளர்ந்துருக்கு ஃபுல்லாக.
இந்த கரையில எல்லாம் வந்து இந்த சோளம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் வளரும். ஊர் வழியே சின்ன காணியில் வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய காணி ஒன்று எடுத்தா விதைச்சி கொண்டு வீட்டை நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியோ போவோம். இப்போ நாங்கள் தோட்டம் காட்டினாங்களோ, அந்த தோட்டம் செய்கிறது வேறான். இத்தனை வயசுலேயும் வந்து தோட்டம் செய்கிறார். ஒரு வணக்கம் சொல்லிவிடுங்க எல்லாருக்கும். நீங்கள் தான் அந்த தோட்டம் செய்தன்னு சொன்னாங்க. இத்தனை வயசுலேயும் விடாமல் செய்கிறார். வணக்கம். சரி 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 சரி. அவருக்கு வேறான் எங்களுடைய பெரியப்பா, இப்போ அக்காண்ட அப்பா வேறான் இந்த தோட்டம் எல்லாம் விதைச்சி எப்போ அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? வர மாதம். இப்போ என்னென்ன போடலாம் அடுத்தது? இது இது சீசனுக்கு எல்லாமே போட்டு கொண்டுருக்கலாம். என்ன இப்போ இந்த அச்சு வேலை இதுக்குள்ள வெங்காயம் அது இதெல்லாம் வளரும். வெங்காயம் தான் மெயின். இந்த டைமா வெங்காயம் தான் நாங்கள் வைக்கிறது கூட. ரைட். வெங்காயம் தான் கொஞ்சம் நல்லா வர்றது. ஏதோ ஒரு சீசனுக்கு ஏதாவது போட்டு கொண்டே இருக்கலாம். எல்லாம் செய்யலாம், எல்லாம் நல்ல தண்ணி தானே. ரைட் ரைட் ரைட். மண்ணும் அதுக்கேற்ற மாதிரி இதாக மாதிரி பசலைகள் பயலை எல்லாம் முந்தி போகாது. இப்போ எல்லாம் பார்க்கறதால எல்லாம் இதாக போயிட்டு. சரியா? ஓகே.